இன்று 17வது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான ஒரு புத்தாக்க பயிற்சியை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் 2 நாட்களாக அவர் தலைமையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முன்னவர் அவர்களும் செக்ரட்டேரியட் சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அனைத்து நிலை நிர்வாகிகளும் இந்த புத்தாக்க பயிற்சி ஒர்க் ஷாப் மாதிரி இது வந்து எப்பயுமே நடக்கிறது தான். ஒரு சட்டப்பேரவை தொடங்கும் பொழுதும் ஒரு 2 நாள் ஒர்க் ஷாப் போல் ட்ரைனிங் செஷன் போல் எல்லா சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் நடத்துவாங்க. அதுவும் குறிப்பாக புதிதாக முதல் முறை சட்டப்பேரவை உறுப்பினர்களாக பதவியேற்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து இதில் பங்கு பெற்று பயன்பெறுவார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் குற்றச்சாட்டு பதியப்பட்டிருக்குன்னு எதிர்கட்சி தலைவர் பதிவு பண்ணியிருக்காரு. அன்புமணி சாரும் பதிவுப்பட்டதாக நீங்க பாக்குறீங்க. தமிழக சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? கண்டிப்பாக பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக ஒரு தண்டனை கிடைக்க வேண்டும். அதை தவிர வேற எந்த தீர்வுமே கிடையாது, பயமே கிடையாது. எந்த ஒரு குழந்தை மேல கை வச்சாலோ இல்லை எந்த ஒரு பெண்கள் மேலேயோ இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை எந்த ஒரு வன்கொடுமை நடந்தாலும் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இதுல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் பொறுமையாக கேஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்க முடியாது. இன்றைய நிலைமையில பார்த்தீங்கன்னா போக்சோ நீதிமன்றங்கள் 20, அதாவது சிறப்பு நீதிமன்றங்கள் 20 தான் இருக்குது. குறைந்தது 50வது இருக்க வேண்டும் என்பதுதான் விதி. 50வது சிறப்பு நீதிமன்றங்கள் இருந்தாதான் இந்த மாதிரி பாலியல் வழக்குகளை உடனடியாக விரைந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஆயிரக்கணக்கான வழக்குகள்ல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. அப்பனா தப்பு பண்ணீங்களா இல்லையான்னு கேட்கறது கூட இங்க நாதி இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. அதனால நீதிமன்றங்கள் அதிகப்படுத்தப்பட வேண்டும். அதே போல 1 மாசத்துல தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரே 1 மாசத்துல, ஏன்னா இது விஷயம் தெரிஞ்சு போச்சு, யார் தப்பு பண்ணாங்க, யார் அதுல பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் அதை ஒரு 6 மாசம் 1 வருஷம் வழக்கை நீடித்திருக்க கூடாது. அடுத்ததாக இந்த மாதிரி தப்பு பண்றவங்க உடனடியா தண்டனை, மரண தண்டனைன்னு ஒண்ணு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுல நம்ம பெண்களாகிய நாங்கள்லாம் உறுதியாக இருக்கிறோம். கட்சி கொள்கைகள் என்னவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் ஒரு குழந்தைய மேல் கை வைத்து அந்த குழந்தைய வந்து இவ்வளவு பெரிய துன்புறுத்துக்கு உள்ளாக்கிய அத்தனை கைவர்களுக்கு, அந்த ராட்சசர்களுக்கு உடனடியாக இந்த மரண தண்டனை என்பது கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். அப்படி இருந்தாதான் பயப்படுவாங்க அடுத்ததான் இன்னொரு குழந்தை மேல கை வைக்க. இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கோ இல்ல நடந்த பிறகோ டிவிகே அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போதுமான அளவு இருக்கா? கண்டிப்பாக நிறைய நடவடிக்கைகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நிறைய பண்ணணும். ஏற்கனவே சிங்கப்பெண் படையெல்லாம் அமைத்திருக்கிறார்கள். இதுல வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை. 50,000 முழு தள்ளுபடின்றதுல இருந்து இப்ப 75,000 வரைக்கும் வந்திருக்கு. இது போதுமா விவசாயிகளுக்கு? இல்ல, கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன்கள் செய்தால்தான் எல்லா விவசாயிகளுக்கும் அது நன்மை பயக்கும். இப்போதைக்கு 2,000 கோடி வரைக்கும் தான் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி நடந்திருக்கு. அப்பனா நிறைய விவசாயிகளுக்கு இன்னும் கடன் இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். அதனால அது வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையில நல்ல முடிவுகளும் நல்ல அவங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு வரும் என்று ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கு. நன்றி.